ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS டார்கெட் TNPSC. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 7th நியூ புக் தமிழ் இயல் 7ல் இருக்கக்கூடிய செய்யுள், உரைநடை, தென் ஸ்டோரி, இலக்கணம் எல்லாமே ஒரே வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ் தான் நீங்கள் TNPSC குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A எது படிக்கிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படும். எந்தெந்த பார்ட் முக்கியமாக TNPSCயில் கேட்குறாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் நூல்கள், நூலாசிரியர்களுக்கு ஷார்ட்கட் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருந்தாங்கன்னா அதை ஹைலைட் பண்ணி சொல்கிறது, முக்கியமான பாயிண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இதனால் உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் படிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க்கு ஃபஸ்ட்டு கமாலையும் தென் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான மெட்டீரியல்ஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இயல் 7ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல், அதாவது நாகரிகம், வணிகம் இதை பற்றினது இதில் இருக்கும். விருந்தோம்பல் தான் ஃபஸ்ட்டு செய்யுள் கொடுத்துருக்காங்க. விருந்தோம்பல் பார்த்திங்கன்னா மூன்றுரை அரையனார் அவர் தான் பழமொழி 400ல் இருக்கக்கூடிய விருந்தோம்பல்ன்ற டாப்பிக்கில் நமக்கு ஒரு செய்யுள் கொடுத்துருக்காரு. முதல்ல மூன்றுரை அரையனார் பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மூன்றுரை அரையனார் பார்த்திங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு ஆசிரியர்னு சொல்லலாம். ஏன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள், 17 மேற்கணக்கு நூல்கள் இதில் எல்லாமே மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது குரூப் 4 சிலபஸில் அதிலிருந்து கொஷின் இல்லாமல் இருக்காது. அப்போது பழமொழி 400 மூன்றுரை அரையனார் முக்கியமான ஆசிரியர். அதனால் அவரை பற்றின நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப இருக்குது. ஓகேங்களா? தமிழில் பழமொழி 400, தென் நாலடியார், திருக்குறள், நான்மணிக்கடிகை, இதுபோல் 17 கீழ்கணக்கு நூல்களில் 18 நூல்கள் இருக்கும். 17 மேற்கணக்கு நூல்களில் 8 தொகையும் 10 பாட்டும் தான் 17 மேற்கணக்கு நூல்கள். இப்போது நம்ம 17 கீழ்கணக்கு நூல்களில் பழமொழி 400 பற்றி நம்ம பார்த்துட்டு நூல்வெளியில் ஆசிரியர் பற்றியும் பார்த்துட்டு நம்ம பாடல் பார்க்கலாம். பழமொழி 400 பார்த்திங்கன்னா பழமொழி 400 ஆசிரியர் பார்த்திங்கன்னா மூன்றுரை அரையனார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். பழமொழி 400 கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக இவரை நம்ம சமண சமயத்தை சார்ந்தவர்னு அறிஞ்சிக்கலாம். பழமொழி 400 கடவுள் வாழ்த்து பாடல் மூலமா இவரை நம்ம சமண சமயம்னு அறியலாம். பழமொழி 400 பார்த்திங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியில் என்ன இருக்குன்னா ஒரு பழமொழி இருக்கும். அதனால தான் இது பழமொழி 400ன்னு பெயரையே பெற்றிருக்கு. ஓகேங்களா? இதில் பெருசாக ஆசிரியர் பற்றின டீட்டெயில் இல்லை, 2 டீட்டெயில் தான் இருக்குது. கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். பழமொழி 400ல் இவர் மூன்றுரை அரையனார் பார்த்திங்கன்னா 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்னும் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி 400னும் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம் பெற்றிருக்கிறதுனால தான் இது ஃபேமஸ் ஆச்சு, பழமொழி 400ன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் கொஞ்சம் ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் கூட பாரி மகள்கள் சங்கவை அங்கவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது நம்ம உலைக்கு அரிசி போடுவோம்ல, அது போல் அப்போ நெற்கள்லாம் அதாவது நெல்மணிகள் விளையாத காலத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வீட்டில் காசு பணம் இருந்தாலும் அரிசி இருந்தால் தானே காசு கொடுத்து வாங்க முடியும். அப்படி மழை இல்லாமல் வறட்சி ஏற்பட்டு அரிசி இல்லாத காலத்தில் கூட பாரி மகளிர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சங்கவையும் அங்கவையும் சேர்ந்து நீர் உலையினில் பொன்னிட்டு புகவா நல்கினால்னு இருக்கும். அந்த நீர் உலையில் பொண்ணை இட்டு அந்த உணவாக கொடுத்தாங்க அப்படின்றது தான் இருக்குது. இதில் பழமொழியில் கடைசியாக என்ன தான் சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமில்லாத வீடு இல்லை எதுவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. வறட்சி இருந்த காலத்தில் கூட அவங்க வீட்டில் பொன் இருந்திருக்குன்ட்டு சொல்கிறாங்க. பொன் இருந்தாலும் அப்போ காசு கொடுத்து வாங்க முடியாது இல்லைங்களா? அப்போ வறட்சி தானே இருக்குது. அந்த காலத்தில் கூட இவங்க நீர் உலையில் பொன்னிட்டு புலவருக்கு கொடுத்தனர் என்பது ஒரு பழமொழி. அடுத்து இதில் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மாறினா மழை, வறந்திருந்தனா வறண்டிருந்த, புகவாகனா உணவாக, மடமகள்னா இளமகள், நல்கினால்னா கொடுத்தால், முன்றில்னா வீட்டின் முன் இடம். வீட்டின் முன் இடம் தான் என்ன சொல்லுவாங்க, முன்றில்னு சொல்லுவாங்க. திண்ணை, வீட்டின் முன் இடம் திண்ணையை தான் முன்றில்னு சொல்லுவாங்க. மாறினா மழை, வறந்திருந்தனா வறண்டிருந்த. இதில் இந்த சொல்லும் பொருளில் புகவா தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? புகவானா உணவாக, மடமகள்னால்னா இளமகள், இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 சொல்லும் பொருளும் முக்கியம். நல்கினால்னா கொடுத்தால், முன்றில்னா வீட்டின் முன் இடம். இப்போ பாடல் பார்த்துடலாம். மாறியின்றி வறந்திருந்த காலத்தும், ஈஸியாக தான் புரியும். 4 வரிகள் பாடல்கள் எல்லாமே நீங்கள் 4 வரியும் படித்து தான் ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 லைன் கடைசி 2 லைன் எது வேணாலும் கேட்பாங்க. மாறியின்றி
வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்குனா அதான் புலவருக்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள். ஒன்றுரா முன்றிலோ இல் ஒன்றுமில்லாத வீடு என்பது இருக்கவே முடியாதுன்னு தான் சொல்கிறாரு. மாரியொன்று என்று வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல். இதில் கடைசி லைன் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கடைசி லைன் கூட தனியாக கொடுத்துட்டு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்றுரா முன்றிலோ இல் என எந்த நூல் கூறுகிறதுன்னு கேட்கலாம், இல்லை எந்த ஆசிரியர் அப்படின்னு கேட்கலாம். பழமொழி 400 மூன்றுரை அறையனார். அடுத்து புக் பேக். மரம் வளர்த்தால் மாறி பெறலாம், அதாவது மாறினா மழை. நீர் உலையில், நீர் ப்ளஸ் உலையில், மாறி ப்ளஸ் ஒன்று, மாறி ஒன்று, ரெண்டும் சேர்த்து எழுதும்போது மாறி ஒன்றுன்னு வரும். அடுத்து 2வது செய்யுள் வயலும் வாழ்வும் ஆசிரியர் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஆசிரியர் இதில் இல்லை. ஓகேங்களா? பாடல் எழுதினி ஆசிரியர் கிடையாது. இந்த பாடலை தொகுத்தவர் தான் கொடுத்துருக்காங்க, கீவா ஜெகநாதன். வயலும் வாழ்வும் கீவா ஜெகநாதன் தொகுத்தவர். இது ஒரு ஆக்சுவலாக இது நாட்டுப்புற பாடல் எப்படி சொல்லுவாங்க, வாய்மொழி இலக்கியங்கள் கூட சொல்லுவாங்க. பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை என்ன பண்ணியிருக்காருனா கீவா ஜெகநாதன் மலையேறிவி என்னும் நூலில் தொகுத்திருக்காரு. இந்த நூலை தொகுத்தவர் தான் கொடுத்துருக்காங்க, பாடல் ஆசிரியர் கொடுக்கல. சரி, நம்ம பார்க்கலாம் நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடல் தான் என்ன சொல்கிறாங்க, நாட்டுப்புற பாடல்னு சொல்கிறாங்க. இதை வாய்மொழி இலக்கியம் கூட சொல்லுவாங்க. பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையறிவு என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். கீவா ஜெகநாதன் என்ன பண்ணியிருக்காரு, தொகுத்திருக்காரு. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா உழவு தொழில் பற்றிய பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மலையறிவு என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் கீவா ஜெகநாதன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல் பற்றி தான் தொகுத்திருக்காரு. எப்படி கொஷின் கேட்பாங்க, பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை தொகுத்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா மலையருவி. தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கீவா ஜெகநாதன். நமக்கு கொடுத்துருக்க பாடல் பார்த்திங்கன்னா உழவு தொழில் பற்றியது. நாட்டுப்புறத்தில் பார்த்திங்கன்னா நாட்டுப்புறங்கள்லாம் கிராமங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் வேலையின் களைப்பு தெரியாமல் இருக்க பாடுறது தான் நாட்டுப்புற பாடல். இதை வாய்மொழி இலக்கியம்னு கூட சொல்லுவாங்க. வாயில் அது வேற, வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம்னு சொன்னால் தூது வந்துடும். இது வாய்மொழி இலக்கியம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். நெல் தாளில் எஞ்சிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர். இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா போர் அடித்தல்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் மிஷின் வந்துருச்சு. ஓகேங்களா? நெற்கதிர்களை அதாவது அறப்பறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது அறப்பறக்கிறது மிஷின்லாம் வந்துருச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பகல் டைமில் வீட்டில் இருக்கிறவங்க நெற்கதிர்களை அறுத்து கட்டி களத்து மேட்டில் போட்டுருவாங்க. இன்ஜின் வச்சு நைட்டில் பார்த்திங்கன்னா மாடு அப்படி இல்லைன்னா அந்த இன்ஜின்லாம் வச்சு லைட்டு அடித்து நம்ம அந்த நெற்கதிர்கள்லாம் அடித்து நெற்மணிகளை தனியாக பிரிப்பாங்க. இது போர் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. களத்து மேட்டில் தான் இது அடிப்பாங்க. மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று, ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. இதுவும் ஒரு நாட்டுப்புற பாடல். இப்போ பாடல் பார்க்கலாம், பாடலோட பொருள் பார்க்கலாம். உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று 1.5 குழி நிலத்திற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1.5 குழி நிலத்தை தேர்ந்தெடுத்து பெண்கள் புடவையை இறுக கட்டி நடவு வயலில் இறங்கி நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளை பிடிச்சாங்க. ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம்னு சுறுசுறுப்பாக நட்டு அதுக்கப்புறமா நடவு நட்ட வயலில் மண் குளிருமாறு மடை வழியே நீர் பாய்ச்சிருக்காங்க. நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்தன. பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன. அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர். அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கி சென்று களத்தில் சேர்த்தன. கதிரடித்த நெல் தாள்களை கீழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்க சேர்ந்தனர். மாடுகள் மிதித்த நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. இப்போ இந்த பாடலில் கொடுத்துருக்கிறது இதுதான். பாட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். நம்ம சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். குழினா நில அளவை பெயர், சான் நீட்டல் அளவை பெயர், மணி முற்றிய நெல், சும்மாடுனா பாரம் சுமப்பவர்கள் தலையில்
வைத்து கொள்ளும் துணிச்சுரல். சீலைனா புடவை, மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி, கழலுதல்னா உதிர்தல். கழலுதல் இந்த சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. அடுத்து குழி பார்த்துக்கோங்க, சான் பார்த்துக்கோங்க. குழினா நில அளவை பெயர், சான்னா டீட்டெயில் அளவை பெயர், கழலுதல்னா உதிர்தல். இது எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கிற ரவுண்ட் பண்ணிக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்லும் பொருள், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பாடல் நீங்களே படிச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு. ஒன்றும் இதில் நமக்கு கஷ்டமான வரிகள்லாம் கிடையாது. இதில் எக்ஸாமுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா? இதில் கேட்குறதுக்கு வயலும் வாழும் என்ற நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழேலங்கடி ஏழேலி, ஒன்றரை குழி நிலமும் பார்த்து ஏழேலங்கடி ஏழேலின்னு இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாடல் இருக்குது. இது நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. அடுத்து உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். வயலில் விளைந்து முற்றிய நெற்கதிர்களை அறுவடை செய்வாங்க. தேர்ந்தெடுத்து, தேர்ந்து ப்ளஸ் எடுத்து, ஓடை ப்ளஸ் எல்லாம், ஓடையெல்லாம், ஓடை எல்லாம். அடுத்து நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். அடுத்து பார்க்கலாம். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. திருநெல்வேலி பற்றின புகழும் அவங்கள பற்றின திருநெல்வேலியில் என்னென்ன ஃபேமஸாக இருக்கிறது பற்றி தான் நம்ம இந்த உரைநடையில் பார்க்க போகிறோம். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றம் கரையில் சிறந்து விளங்கிய நகரங்கள் தமிழ்நாட்டில் பல உண்டு. அதில் ஒரு நகரம் தான் வந்து திருநெல்வேலின்னு சொல்கிறாங்க. ஆற்றங்கரையில் சிறந்து விளங்கும் நகரங்கள் தமிழ்நாட்டில் பல இருக்குது. அதில் ஒரு ஊர் வந்து திருநெல்வேலி. அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். திருநெல்வேலி பற்றி பார்க்கணுன்னா நமக்கு இது ஒரு பழமையான நகரம்னு சொல்கிறாங்க. பழமையான நகரத்தில் ஒன்று தான் வந்து திருநெல்வேலி. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருநெல்வேலி தமிழகத்தின் பழமையான நகரங்களில் ஒன்று. பழந்தமிழகத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேர, சோழர், பாண்டியர்னு மூவேந்தர்கள் ஆண்டு வந்திருக்காங்க. இதில் பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை விளங்கியிருக்கு. அதில் இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது தான் வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பழமையான தலைநகரத்தில் ஒன்று. பழந்தமிழகத்தை வந்து பார்த்திங்கன்னா சேர, சோழர், பாண்டியர்னு மூவேந்தர்களும் ஆண்டு வந்திருக்காங்க. இதில் பாண்டியர்களின் தலைநகரமாக விளங்கியது மதுரை. அந்த மதுரையில் பாண்டியர்களுக்கு இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது வந்து திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலி இரண்டாவது தலைநகரம்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்நகரை சுற்றி வந்து நிறைய நெல் வயல்கள் இருந்திருக்கு, வேலி போல். அதனால தான் இது திருநெல்வேலின்னு பெயர் பெற்றிருக்கு. இந்த நகரை சுற்றி நிறைய நெல் வயல்கள் இருந்ததால் வேலி போல் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் திருநெல்வேலி. இதை வந்து நம்ம திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலின்னு புகழ்ந்திருக்கார். யாருன்னு கேட்டிங்கன்னா திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலின்னு திருநெல்வேலியை புகழ்ந்தவர் வந்து திருஞான சம்பந்தர். அடுத்து தன் பொருணை புனல் நாடு என்று சேக்கிழாரும் வந்து திருநெல்வேலியின் சிறப்பை வந்து போற்றியிருக்கார். இதை எப்படி நாம் ஞாபகம் வச்சுக்கிறது? திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி, திருஞான சம்பந்தர். இப்போ நமக்கு ஞானம்னா என்ன? அறிவு. அறிவு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸாமில் கொஷின் எப்படி வரும்? ஈஸியாக வருமா, கஷ்டமாக வருமா? நம்ம எதுவுமே படிக்கலையே, நம்ம பாஸ் ஆகுமா மாட்டோமா அப்படின்னு நமக்கு திக்குன்னு இருக்கும் பாருங்கள். திக்கெல்லாம் அப்படின்னு வந்தாலே நமக்கு ஞானம் இருக்கா இல்லையா? திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி. தன் பொருணை புனல் நாடு. புனல்னா என்ன? நம்ம நீர் ஊற்றுறதுக்கோ ஒரு பாட்டிலில் அப்படிலாம் எண்ணெய் ஊற்றுறதுக்கோ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவி. அது வந்து ஷேக் ஆகாமல் அந்த பாட்டிலில் ஊற்றணும். ஷேக் ஆகாமல் ஊற்றுறதுக்கு என்ன யூஸ் ஆகுது? புனல் யூஸ் ஆகுது. கீழே சிந்தாமல் ஷேக் ஆகாமல் ஊற்றணும் ஒரு தண்ணியை இல்லைனா எண்ணெயை ஒரு பாட்டிலில் ஊற்றணும்னா நம்ம புனல் யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட் பார்க்கலாம். முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனன்ற பெயரும் வந்திருக்கு. வேணுவனன் எப்படி பெயர் வந்திருக்குன்னா மூங்கில் காடுன்னு ஒரு வேணுவனன்ற பெயரும் இருக்குது, மூங்கில் காடுன்னு ஒரு பெயரும் இருக்குது. மூங்கில் நெல் வந்து நிறைய விளைஞ்சிருக்கு, அதனால் இது வந்து மூங்கில் காடுன்னு பேர் வந்திருக்கு. இதை நோட் பண்ணிங்க. வேணுவனம், மூங்கில் காடு எல்லாமே திருநெல்வேலியின் வேறு பெயர். திருநெல்வேலியின் பெயரின் பொருந்தாதது எதுன்னு கேட்டாங்கன்னா அதில் கேட்டுருவாங்க. திருநெல்வேலி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா மலை வளம் மிகுந்த பகுதின்னு சொல்கிறாங்க. அந்த மலை வளம் மிகுந்த பகுதியை வந்து பொதிகை மலை இம்பார்ட்டண்ட். அந்த பொதிகை மலைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாடியவர் வந்து இளங்கோவடிகள். சிறப்புமிக்க மலையாகிய பொதிகை மலைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாடியவர் இளங்கோவடிகள். பொதியலாயினும் இமயமாயினும் பதியொழு அறியா பழங்குடி. இது மாதிரி பொதியலாயினும் இமயமாயினும் பொதிகை மலைன்னு வந்தாலே இளங்கோவடிகள் சூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம்
திருகுடமலையை பற்றி என்ன பண்ணியிருப்பாரு, திருகுட ராசப்ப கவிராயர் பாடியிருப்பார். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். இது நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம், இது ஷார்ட்கட்டே தேவையில்லை. அடுத்து திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கும் ஆறு வந்து தாமிரபரணி ஆறு. இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கும் ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா தாமிரபரணி ஆறு. தாமிரபரணி ஆறை வந்து தன்பொருணை நதின்னு கூட அழைச்சிருக்காங்க. தன்பொருணை, தாமிரபரின் வேறு பெயர் தன்பொருணை. இதோட கிளை ஆறுகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை ஆறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. கிளை ஆறுகள் என்னென்ன, பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறுன்னு இதோட கிளை ஆறுகள் இருக்குது. அடுத்து திருநெல்வேலி பொருளாதாரத்தில் ஃபஸ்ட்டு வந்து உழவு தொழில் தான். ஃபஸ்ட்டு இடம் வந்து பார்த்திங்கன்னா உழவு தொழில். திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு வகிப்பது வந்து உழவு தொழில். தாமிர ஆறு வந்து பார்த்திங்கன்னா உழவு தொழில் செய்கிறதுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுது. இங்கே என்னென்ன பாசனங்கள் இருக்குன்னா குளத்து நீர் பாசனம், கிணற்று பாசனம்னு பயன்பாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து 2 பருவத்திலுமே வந்து பயிர் வைக்கிறாங்க. 2 பருவத்திலையுமே பயிர் வைக்கிறாங்க. மானாவாரி பயிர்களும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மானாவாரி பயிர்களாக என்னென்ன வைக்கிறாங்கன்னா சிறு தானியங்கள், எண்ணெய் வித்துகள், காய்கனிகள், பருத்திகள், பயிறு வகைகள்னு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், இதில் தென்காசி போன்ற பகுதியெல்லாம் வந்து வாழை பயிரிடப்படுகிறது. வாழை மரம் வந்து அங்கே ஃபேமஸாக இருக்குது. இங்கே விளையும் வாழைத்தரலாம் என்ன பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளாவில் கூட என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. தென் வந்து நெல்லிக்காய், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் வந்து நெல்லை மாவட்டம். இதுதான் கொஷின் கேட்டிருந்தேன். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம். நெல்லை, திருநெல்வேலி, தென் வந்து வேணுவனம், மூங்கில்காடு, இது எது கேட்டாலுமே திருநெல்வேலி தான். அப்புறம் இங்கே உள்நாட்டு கடலோரம் மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலும் இம்மாவட்டத்தில் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தாமிரபரணி கடலோடு கடலுக்கும் இடத்தில் வந்து கொர்க்கை துறைமுகம் இருக்குது. தாமிரபரணி கடலோடு எங்கே சேருதோ அங்கே வந்து கொர்க்கை துறைமுகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முத்து குளித்தலை வந்து அங்கே சிறப்பாக இருக்குதுன்னு வந்து தமிழ் இலக்கியங்கள் சொல்லுது. அப்படி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நற்றினை என்ன சொல்லுதுன்னா பாண்டிய நாட்டு முத்து, அது இல்லாமல் அங்கே ஃபேமஸ் வேறு. முத்து படுபரப்பிற் கொர்க்கை மூன்றுரை. முத்து படுபரப்பிற் கொர்க்கை மூன்றுரை. இது எப்படி நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். 3 முத்து, நல்ல முத்து 3 கொடுங்க. நற்றினைக்கு நான் ஷார்ட்கட் எப்பவுமே நல்லந்தான் வைப்பேன். நல்ல முத்து 3 கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொர்க்கையில் பெருந்துறை முத்து, கொர்க்கையில் பெரும்துறை முத்து. அகம் 400 பெரும்துறைனா நம்ம உடம்பே வந்து பெரியது, நமக்கு காசு பணம் முக்கியம் இல்லை. அப்போ பெரும் துறைனா நமக்கு உடம்பு தான் முக்கியம். ஆக 400 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாக்ஸ் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூரில் தான் என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா முதுமக்கள் தாழிகள். அகழ்வாய்வில் இருந்தவர்களின் உடல்களை புதைக்கப்பட்ட பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் இங்கே கண்டடிச்சிருக்காங்க. தமிழரின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருள் இங்கு கிடைத்திருக்கு. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூரில் வந்து அது ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் இப்போ வந்து எங்கே சேருதுன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில். ஃபஸ்ட்டு திருநெல்வேலி, இப்போ ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடியில் இருக்குது. கொஷின் இது வந்து இப்போ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் குரூப் 4ல் கேட்டாங்க. தாமிரபரணி கடலோடு, இது பார்த்துட்டோம் ஓகேங்களா. அடுத்து வந்து பொருணை எனப்படும் தாமிரபரணி இப்படியும் கூட கேட்பாங்க. தன் பொருணைன்னு கொடுக்காம பொருணைன்னு கேட்பாங்க. நெல்லை மாநகரம் அமைந்திருக்கு. தாமிரபரணி ஆற்றின் நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது. பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நெல்லையப்பர் திருக்கோயில் அமைந்திருக்கும். கோவிலை சுற்றி 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த தேரோடும் வீதிகளை வந்து எப்படி ஒரு திருஞான சம்பந்தர் புகழ்ந்திருக்காருன்னா திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே. திங்கள் தோறும் வந்து திருவிழா நடைபெறும்ன்றத மாதம் திங்கள்னா என்ன, மாதம் திருவிழா நடைபெறும் திருநெல்வேலின்றத திங்கள் திருஞான சம்பந்தர் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லை மாநகரில் இருக்கக்கூடிய தெருக்கள் பல பழமை வாழ்ந்த பெயர்கள் இருக்குது. காவற்புரை தெருனா வந்து சிறைச்சாலைன்னு சொல்லுவாங்க. கூழைக்கடை தெருனா தானியங்கள் விற்கும் கடை தெரு. அக்கச்சாலைனா பொற்காசுகள் உருவாக்கும் இடம். காவற்புரை தெருனா சிறைச்சாலை தெரு, கூழைக்கடை தெருனா தானியங்கள் விற்கும் கடை தெரு, அகச்சாலைனா பொற்காசுகள் உருவாக்கும் இடம் தான் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊரும் உள்ளது. மேற்கே நெல்லை நகரனா திருநெல்வேலிக்கு மேற்கே என்ன இருக்குன்னா பேட்டை என்னும் ஊர் இருக்குது. இங்கே வணிகம் நடைபெறதுனால தான் அது பேட்டைன்னு அழைச்சிருக்காங்க.
இது வந்து பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்கலாம், அதனால தான் பேட்டைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர் மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் தான் பாண்டியபுரம்னு சொல்கிறாங்க. பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர் மக்கள் எதிர்கொண்ட வரவேற்ற இடம் வந்து பாண்டியபுரம். அவங்களோட மனைவி தேவி மங்கைக்கரசியை மகளிர் கொண்டு எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர். பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை மக்கள் வரவேற்ற இடம் பாண்டியபுரம். அவங்க ஒய்ஃப் மங்கையர்கரசியை வரவேற்ற இடம் வந்து திருமங்கை நகர். அது இல்லாமல் நாயக்க மன்னரின் தலைவாயாக விளங்கிய அரியநாதரின் வழித்தோன்றல் வீரராகவர். அவரது பெயரில் கூட ஒரு ஊர் இருக்குன்னு சொல்கிறாங்க, வீரராகவபுரம். அவரது மனைவி மீனாட்சி அம்மார் பெயரில் கூட ஒரு ஊர் இருக்குன்னு சொல்கிறாங்க, மீனாட்சிபுரம். ஓகேங்களா. பாண்டிய மன்னனை வரவேற்ற இடம் பாண்டியபுரம். மங்கையர்கரசி ஓகேங்களா, அவங்கள வரவேற்ற இடம் வந்து திருமங்கை நகர். அப்புறம் நாயக்க மன்னரின் தலைவாயாக விளங்கிய அரியநாதனோட வழித்தோன்றல் வீரராகவர். அவர் பேரில் ஒரு ஊர் அமைஞ்சிருக்கு, வீரராகவபுரம். அவரோட மனைவி மீனாட்சி அம்மையா, அவர் பேரில் வந்து மீனாட்சிபுரம்னு ஒரு ஊர் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துடலாம். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் தான் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் இருக்குது. மேற்கில் திருநெல்வேலி, கிழக்கில் பாளையங்கோட்டை. இது வந்து இரட்டை நகரம்னு சொல்லுவாங்க. பாளையங்கோட்டில் அதிக அளவு கல்வி நிலையங்கள் இருக்கிறதுனால தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க. கொஷின் அரைஸ் ஆகும்போது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டு திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, தூத்துக்குடி இதில் என்னென்ன ஊர் பார்த்துருக்கோமோ எல்லாமே கொடுத்துருவாங்க. நாம் அப்போது பாளையங்கோட்டை வந்து சூஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. இது வந்து லெசன் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேரமாதா தேவி, கங்கை கொண்டான், திருமலையபுரம்னு நிறைய ஊர்கள் இருக்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பொதிகை மலையில் வாழ்ந்தவர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அகத்தியர், மரோகத்து, அப்பசலையார், நம்மாழ்வார்னு அவங்கள வாழ்ந்த ஊர் கூட இது அப்படின்னு திருநெல்வேலிக்கு பெருமையை சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் ஜி.யு. போப், கால்டுவேல், வீரமாமுனிவர் போன்றோர் தமிழின் பால் ஈர்த்த பெருமையும் திருநெல்வேலிக்கு உரியதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஜி.யு. போப், கால்டுவால், வீரமாமுனிவர். ஜி.யு. போப், கால்டுவேல், வீரமாமுனிவர் போன்றோரையும் தமிழின் பால் ஈர்த்த பெருமை எதுக்கு இருக்குது? திருநெல்வேலிக்கு இருக்குது. புக் பேக் பார்க்கலாம். திருநெல்வேலி டேஸ் மன்னரோடு தொடர்புடையது, பாண்டிய மன்னரோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்னா பொதிகை மலைக்கு. திருநெல்வேலி டேஸ் ஆற்றங்கரையின் அமைந்து உள்ளதுன்னா தாமிரபரணி. தென்பொருணை, தாமிரபரணி, அக்கச்சாலை, பொன்னாணயங்கள் உருவாக்கும் இடம், கொற்கை, முத்து குளித்தல், திருகுடமலை, குற்றாலம். புக் பேக் குறிக்காதவங்க குறித்து வச்சுக்கோங்க. அடுத்து திருநெல்வேலி சீமையும் கவிகளும். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியோட சிறப்பு பற்றி பார்த்துருப்போம். இப்போ இந்த திருநெல்வேலியில் பிறந்து வளர்ந்த கவிகள் அவங்க இருப்பாங்க, இல்லைனா எதனா படிக்கிறதுக்காக திருநெல்வேலிக்கு வந்து கவிஞராக இருப்பாங்க. அவங்கள பற்றின ஒரு கண்டென்ட்டு தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் வந்து பிறந்து வளர்ந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுர சமஸ்தானம் நெடுகிலும் ஊராய் புலவர்கள் கவிராயர்கள் வாழ்ந்தனர்னு சொல்கிறாங்க. பாரதியார் வந்து பிறந்து வளர்ந்த இடம் வந்து எட்டயபுரம். இது வந்து திருநெல்வேலி சார்ந்திருந்தது அந்த காலத்தில். இப்போ வந்து தூத்துக்குடியில் இருக்குது. ஓகேங்களா. தேசிக விநாயகனார் வந்து கன்னியாகுமரி தான் சொல்லுவாங்க. ஆனாலும் அங்கு வளர்ந்தாலும் இவர் வந்து தமிழை அழுத்தமாகவும் ஆர்வத்தோட கல்வி கற்றது வந்து திருநெல்வேலியிலன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா கடிகை முத்து புலவரை பற்றி சொல்லியிருக்காங்க. கோயில்பட்டியிலிருந்து கிழக்கே 8 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய பாரதியாரின் பிறப்பிடமாக எட்டயபுரம் வந்து சுமார் 200 வருஷங்களுக்கு முன் வாழ்ந்தவர் தான் வந்து கடிகை முத்து புலவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் இல்லைங்க, அந்த புலவர் அவர் யாருன்னா பற்றி புகழ்ந்திருப்பார். திருநெல்வேலி அவரோட ரிலேட் ஆகிருக்கும். அதனால் வந்து அந்த ரிலேட் ஆகிக்கிற இடம்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மணி ஆட்சியிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சீவலபெரின்னு சொல்கிறாங்க. சீவலபெரின்னு எந்த இடத்த அழைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தாமிரபரணி சிற்றாரும் கலக்கிற இடம் வந்து சீவலபெரின்னு சொல்கிறாங்க. இது வந்து முக்குடல் கூட சொல்கிறாங்க. முக்குடல் பள்ளி என்னும் பிரபந்தம் முக்குடலை பற்றியது தான். சாதாரணமாக மழை பெய்யாத இடத்தில் மழை பெய்கிறது என்றால் குடியானவர்களுக்கு ஒரே கும்மாளி அல்லவா.
அந்த கும்மாளி தான் இந்த பாட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த முக்குடர் பல்லு. ஆற்று வல்லம் நாளை வரதோற்று தே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. முக்குடல் பற்றிய பாடல் தான் முக்குட பல்லுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பள்ளப்பட்டறை சொக்கநாத புலவர் பற்றி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து திருநெல்வேலிக்கு 300 வருஷங்களுக்கு முன் மதுரை பக்கத்தில் பள்ளப்பட்டறை சொக்கநாதர் புலவர் வாழ்ந்தார். இவர் நெல்லைக்கு வந்தாராம். நெல்லை கோயிலில் எழுந்தறியுள்ள காந்திமதி தாயை தரிசித்தார். கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தறியில் உள்ள காந்திமதி தாயை தரிசித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பள்ளப்பட்டறை சொக்கநாத புலவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை பெருமாள் பற்றி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற 18வது மைலில் இருப்பது தான் வந்து சீவைகுண்டம். இந்த சீவைகுண்டம் இருக்கிறது. அங்கே பிள்ளை பெருமாள் சீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியிருக்காரு. இந்த லைன் தான் முக்கியம். ஓகேங்களா? சீவைகுண்டத்து பெருமாளை பாற்றி பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிள்ளை பெருமாள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொற்கை பற்றி சொல்லியிருக்காங்க. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னிருந்த ஒரு பெருங்கவிஞர், முத்தொள்ளாயிர ஆசிரியர். பல தேசங்களுக்கும் வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறதை அவர் பார்த்தாராம். மேற்கே ரோமாபுரி கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரை, சைனா கொற்கையிலிருந்தே முத்து போய் கொண்டிருந்தது. புலவர் முத்து வளத்தை நன்றாக அனுபவித்தார், பாடினார். முத்தொள்ளாயிர ஆசிரியர் வந்து கொற்கை முத்தை பற்றி பாடியிருக்காரு. இதுதான் இதில் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் என்னவோ சின்ன லைனில் தான் இருக்கும். திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போக அடுத்து எங்கே போகிறாங்கன்னா திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போகிறாங்க. காயல் பட்டணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீதக்காதின்னு ஒரு பெரும் வணிகர் வாழ்ந்தார். அவர் புலவர்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பார். அப்படி வந்து நமச்சிவாய புலவர் வந்து இவர் இறந்தப்போ ஆற்றாமையோடு பாடல் பாடியிருப்பார். ஏன்னா இவர் வந்து நிறைய புலவர்களுக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதனால் இவர் இல்லாதது எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா? அதுதான் இவர் பாடல் பாடியிருப்பார். பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் பூதலத்தில் நாமாதி இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு கோமான் அழகமர் மால் சீதக்காதி கொடைக்கரத்து சீமான் இருந்துட்டே போதே புலமையும் செத்துதுவே. இவர் புலவர்களுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து நமச்சிவாய புலவர் வந்து இவரை வந்து ஆற்றாமையோடு பாடியிருக்காரு. இது கொஸ்டின் எப்படி இந்த பேராகிராஃப்லேருந்து அரைஸ் ஆகும்னா, நமச்சிவாய புலவர் வந்து யாரை பற்றி பாடியிருக்காருன்னு வரும். சீதக்காதி இறந்தப்போ அவரை ஆற்றாமையோடு பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நமச்சிவாய புலவர். கொஸ்டின் இப்படி தான் அரைஸ் ஆகும். அடுத்து திருப்புகழ் பாடியவர் வந்து அருணகிரிநாதர். இப்படி தான் திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர். அடுத்து கழுகுமலை பற்றி அண்ணாமலையார் பாடியிருக்கார். கழுகுமலை பற்றி அண்ணாமலையார் பாடியிருப்பார். காவடி சிந்தை பாடியவர் வந்து அண்ணாமலையார். கழுகுமலை முருகன் பற்றி பாடியது தான் வந்து காவடி சிந்தை எப்படி கேட்கணும்னு சொல்கிறாங்கன்னா பம்பை மேளம் ஆட்டம் எல்லாவற்றோடும் கேட்டால்தான் ரசமும் சக்தியும் தெரியும்னு சொல்கிறாங்க. அடுத்து சங்கரன் கோவில் 12 மைல், இது பெரிய சிவஸ்தலம் சொல்கிறாங்க. அம்பாள் கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழன்பும் வாய்ந்த ஒரு பாடல். அதை பாடியவர் வந்து திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர் புலவர். கோமதி தாயை பாடியவர் வந்து அழகிய சொக்கநாத புலவர். காந்திமதி தாய்னா பள்ளப்பட்டறை புலவர். ஓகேங்களா? பள்ளப்பட்டறை சொக்கநாதர். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றோர் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியேன்னு கோமதி தாயை பற்றி பாடியவர் அழகிய சொக்கநாதர். சங்கரன் கோவிலுக்கு வடக்கே 8 மைல் தூரத்தில் என்ன இருக்குது? கருவை நல்லூர். இதை வந்து கரிவலம் நந்த நல்லூர்னு சொல்கிறாங்க. இது வந்து கோயிலும் சுற்று வீதியிலும் அழகாய் அமைந்திருக்கிறது கரிவலம் வந்த நல்லூரில். இத்திருத்தலத்தின் சிறப்பு என்னன்னா, தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை, வெண்பா அந்தாதி, பதிற்று பெத்த அந்தாதி, கழுத்துறை அந்தாதின்னு 3 நூல்களை வந்து பாடியிருக்காரு தோய்ந்த புலவர். அடுத்து குற்றாலத்துக்கு நேராக போகணும்னு சொல்லிட்டு குற்றாலத்தை பற்றி ஒரு பாடல். நுண்துளி தூங்கும் குற்றாலன்னு சொன்னவர் வந்து திருஞான சம்பந்தர். நுண்துளி தூங்கும் குற்றாலம். அடுத்து இந்த பாடல் வரி ரொம்ப முக்கியம். திருஞான சம்பந்தர் வந்து 3 இடத்துல வராரு. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி திருஞான சம்பந்தர், நுண்துளி தூங்கும் குற்றாலம் திருஞான சம்பந்தர். சென்டராக ஒரு லைன் வரும். ஓகேங்களா? அதுவும் பார்த்துக்குங்க. மாணிக்கவாசர் கூட வந்து திருநெல்வேலி பற்றி ஒரு பாடல் பாடியிருக்கிறதா சொல்கிறாங்க. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும், குற்றால துரைக்கின்ற கூத்தா உன் குறை கழற்கே கற்றாவின் மனம் போல் கசிந்துருக வேண்டனே.
குற்றாலத்துறைகின்ற கூத்தா உன் குறை கடற்கே கற்றாவின் மனம் போல் கசந்துருக வேண்டுவேனே. இதில் வேண்டேன் வேண்டேன் வருது, அது ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குற்றால குறவஞ்சி ஆசிரியர் திருக்குட ராசப்ப கவிராயர். அதுக்கு ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். கைலை என்னும் வடைமலைக்கு தெற்கு மலை அம்மே, கனக மகா மேருவென நிற்குமலை அம்மே, துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்கர் திரிகுட மலை எங்கள் மலை அம்மே. இது குற்றால மலை பற்றின ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. நூல்வெளி பார்த்துடலாம். டிகேசி என அழைக்கப்படும் டிகே சிதம்பரனார் தான் இதோட ஆசிரியர். இவர் ஒரு வழக்கறிஞர் தொழில் செய்தவர், தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளரும் கூட. ரசிகமணி என்னும் சிறப்பு பெயரால் புகழப்பட்டவர். வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க, இது ரொம்ப முக்கியம். வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் ரசிகமணி, அதாவது டிகேசி. இவருடைய நூல்கள் பார்த்திங்கன்னா இவரோட சிறப்பு பெயர் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கட்டுரை பார்த்திங்கன்னா இதய ஒளின்ற நூல்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இதய ஒளி ஆசிரியர் டிகேசி. அடுத்து அணி இலக்கணம் பார்த்துட்டா லெசன் ஃபினிஷ் பண்ணிடலாம். இயல் 7. அணி எதுனா, அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை தான் அணின்னு சொல்லுவாங்க. அணி என்பது அழகு என்பது பொருள். ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தல் தான் என்னன்னு சொல்கிறாங்க, அணின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அணி கொடுத்துருக்காங்க, உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, அடுத்து இல்பொருள் உவமை அணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே உவமை அணி தான். அணி அணினா அழகுன்னு பொருள். ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்து தான் அணி. அடுத்து உவமை அணினா என்னன்னு பார்க்கலாம். மயில் போல ஆடினால், மீன் போன்ற கண். இத்தொடரில் கவனிச்சிங்கன்னா மயிலையும் கண்ணுடனும், இதில் மயில் போல ஆடினால், மீன் போன்ற கண், இதில் போல போன்ற என்பது தான் உவமை உருபுன்னு சொல்லுவாங்க. மயில் மீன் அது உவம பொருள், ஓகேங்களா. அடுத்து ஆடினால் கண் என்பது உவமேயம். உவமை பொருள் மயில் மீன். மயில் போல ஆடினால், மயில் தான் இங்கே உவமை. மீன் போன்ற கண், மீன் இங்கே உவமை. ஆடினால் கண் என்பது எல்லாமே உவமேயம். அந்த உவமையை ஏற்கின்ற பொருள், அதனால் இது உவமேயம். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இலக்கணம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. போலன் வந்தாலே உவமையனை சூஸ் பண்ணிடுங்க. பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் பொருள். பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல என்பது உவமை. நாம் நம்மை இகழ்ந்து பேசுவரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடும் உவமேயம். போல என்பது உவம உருபு. இதில் உவம உருபுகள் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. போல, புறைய, அன்ன, இன்ன, போல, புறைய, அன்ன, இன்ன, மான, கடுப்ப, ஒப்ப, உரழ, அற்று, இது எல்லாமே உவம உருபுகள். அடுத்து எடுத்துக்காட்டு உவமையணி. எடுத்துக்காட்டு உவமையணினா தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுன்னு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம்பிள். மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும். மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பது தான் இதன் பொருள். எடுத்துக்காட்டு உவமை அணினா உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் உவம உருபு மறைந்து வரும். உவமை ஒரு தொடராக வரும், உவமேயம் ஒரு தொடராக வரும். அதாவது உவமை பொருளும் ஒரு தொடர், உவமைக்கக்கூடிய உவமையை ஏற்கக்கூடிய உவமையும் ஒரு தொடராக வரும். ஆனால் உவம உருபு வெளிப்படையாக வராது. இப்படி உவம உருபு வெளிப்படையாக வரலைன்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணின்னு சொல்லுவாங்க. மணற்கேணி என்பது இங்கு உவமை. மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்பது உவமேயம். இடையில் அதுபோல் என்னும் உவம உருபு மறைந்து வந்துள்ளது. உவமையும் உவமையும் கொடுத்துட்டு உவம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமையணி. இல்பொருள் உவமையணி. மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல. இதில் பொன்மழை உலகில் இல்லாத ஒன்று. காலை கொம்பு முளைத்த குதிரை இருக்காதில்ல. காலை கொம்பு முளைத்த குதிரை ஒன்று எப்படி இருக்கும்? கொம்பு முளைத்த குதிரையே ஒன்று கிடையாது. அப்போ பொன்மழை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரையெல்லாம் உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது தான் இல்பொருள் உவமை அணின்னு சொல்கிறாங்க. உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது இல்பொருள் உவமை அணி.
அடுத்து கலைச்சொற்கள் பார்த்துட்டா இந்த லெசன் ஃபினிஷ் பண்ணிடலாம். இயல் 7 நாகரிகம் சிவிலைசேஷன், நாட்டுப்புறவியல் ஃப்ளோக்லோர், அறுவடை ஹார்வெஸ்ட், நீர்ப்பாசனம் இரிகேஷன், அயல்நாட்டினர் ஃபாரினர், வேளாண்மை அக்ரிகல்ச்சர், கவிஞர் போயட், நெற்பெயர் பேடி, பயிரிடுதல் கல்டிவேஷன், உழவியல் அக்ரானமி. நாகரிகம் சிவிலைசேஷன், நாட்டுப்புறவியல் ஃப்ளோக்லர், அறுவடை ஹார்வெஸ்ட், நீர்ப்பாசனம் இரிகேஷன், அயல்நாட்டினர் ஃபாரினர், வேளாண்மை அக்ரிகல்ச்சர், கவிஞர் போயட், நெற்பெயர் பேடி, பயிரிடுதல் கல்டிவேஷன், உழவியல் அக்ரானமி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயல் 8 வரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.